அன்புகள் எல்லாருக்குமே என் முகம் தெரியணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. அதனால லைட் நேச்சரோட லைட் தலைமை வந்து டிம்மானாலும் பிரச்சனை கிடையாது. நேச்சர் எப்பயுமே வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாப்புல. இந்த விஷயத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாப்புல நேச்சர். இடையிலே வந்து சோலைராணி செல்லக்குட்டி அவங்க அந்த தன்னுடைய உயிரை நீக்கிற அளவுக்கு தள்ளப்பட்ட அந்த விஷயம் வந்து என்னோட மூளையில ஓடிட்டே இருந்துச்சு. நான் இன்னைக்கு ஹாட்ஸ்பாட் ரிபப்ளிக் டே அன்னைக்கு ஹாட்ஸ்பாட் படத்தையும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வந்தோம் என்னோட தோழியோட. வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினச்சிடுறோம்னா வந்து ஒருத்தர் பதிவிடுற புகைப்படங்களோ இல்லை அவங்க பேசுறதோ வெளிப்படுத்துறது சரியா ஓவர்ட் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்றது, அதை வச்சு நம்ம என்ன நினைச்சிடுறோம்னா வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க இல்லை இப்படி அப்படின்னு நம்மளே ஒரு அபிப்பிராயங்களுக்கு வந்துடுறோம். அப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில கத்துக்கிட்டேன் நான். அதாவது ஆல்ரெடி நமக்கு ஏற்கனவே தெரியும், மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆணித்தரமா உள்ள போய் பதிய வச்சிருச்சு வாழ்க்கை. ஸோ என் கூட வந்து டார்லிங்க்கு என்னுடைய டார்லிங் ஹக்ஸ் அண்ட் உமாஸ் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற படைப்பை வந்து அதை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை வெளியிட்டு அதில் பயணம் செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் என்னோட அன்புகள். சோலைராணி பல ராணிகள், பல ராஜாக்கள், அப்புறம் திருநங்கைகள், திருநம்பிகள், இன்னும் தன்னை வந்து எந்த பாலினம் அப்படின்னு அடையாளம் காணலை அப்படின்னு இருக்கக்கூடிய செல்லக்குட்டிகளாக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் பேசிக்கலி நேச்சருடைய ஒவ்வொரு அங்கமும் சரி. இப்போ நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பறவை டார்லிங் பறந்துட்டு இருக்காப்புல. நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கேஜில் கூண்டில் போட மாட்டேன், ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிடையாது. வானம் வேற வீடு வேற. நமக்கு வீடுங்கிறது பாதுகாப்பான இடமா இருக்கலாம், ஆனால் பறவைக்கு வந்து அது வானம் தான் அதுக்கான வீடு இல்லை. தெரில, இந்த செகண்ட் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் இன்டென்ஷனலாக யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். பல மனிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு வந்து பொறுப்பற்ற விதத்துல சில மனிதர்களா தன்னை அடையாளப்படுத்திக்கிறவங்க நடந்துக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படிங்கிற ஒரு படைப்புல இந்த ஒரு படம் அவரே படம் தான் எடுத்திருக்காரு, கரெக்டுங்களா? அப்போ அவர் இருக்கிற திரைத்துறைய மக்கள் நம்ம எப்படி பார்க்கணும், அதுக்கு நீ இவ்வளவு கொடுத்தா போதும், இதுக்கு மேலாம் தேவை கிடையாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட அவர் இருக்கிற அந்த துறையிலேயே அப்படியே நெற்றி அடிச்சிருக்காப்ல. அப்போ மிஸ்டர் விக்னேஷ் பிரதருக்கு இருக்கிற அந்த அட்டாசிட்டி, அந்த கரேஜ் ஏன் சோலைராணி செல்லக்குட்டி படித்த அந்த கல்லூரி முதல்வருக்கு இல்ல? ஒரு முதல்வர்னா Mr. Vignesh Karthik has the audacity to question the nonsenses which prevails in his industry or in the outside world. It can be in any industry. When he as a human being like me and you has the audacity, has the courage to question, why can't those in power எப்படி வருது? Because of powerless. எப்படி ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆகுது, எப்படி ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாங்க? How is it possible? How do you become a MLA? You can easily say I give money, blah blah blah, but that can't keep on sustaining. You need people, you need powerless like us. எனக்கு உண்மையிலே தோணுச்சு, இப்போ எனக்கு பவர் இல்லை, ஆப்வியஸ்லி பவர் இல்லை, நான் சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங். அப்படி இருக்கும் போது எனக்கு ஏன் கட்ஸ் இருக்கக்கூடாது? கட்ஸ் இருக்கணும். பட் அந்த கட்ஸ் இருந்துச்சுனாலுமே, அந்த கேள்விகள் கேட்கிறோம்னாலுமே அதை பதிவு பண்ணும் போது ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். இப்ப நான் இங்க பேசுறனாலுமே இதுக்கு எனக்கு ரொம்ப பொறுப்புணர்ச்சி இருக்கணும். ஏன்னா இது ஒரு பொதுத்தளத்துல நான் வெளியிட போறேன். பொதுத்தளத்துல வெளியிடாதப்பையும் எனக்கு பொறுப்புணர்ச்சி வேணும். ஏன்னா இந்த படத்துல இருந்து நான் எப்படி பாக்குறேன்னா, நமக்கு மூளன் நம்ம எல்லாருக்குமே இருக்கு, we have brains, பட் அந்த பிரெயினை மைண்டா கன்வெர்ட் பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் வாழ்க்கை. எப்படிப்பட்ட மைண்டா நான் கன்வெர்ட் பண்ண போறேன்? என்னோட உடையில மட்டும், என் பேச்சுல மட்டும் இல்ல வந்து நான் ஒரே ஒரு தடவை ஒருத்தரை நான் நடத்துற விதத்துல மட்டும் வந்து என்னுடைய நான் யாருங்கிற அடையாளமோ இல்ல வந்துட்டு என்னுடைய சுதந்திரமோ அதுல இல்ல. என்னுடைய சுதந்திரம், என்னுடைய அடையாளம் என்னுடைய சிந்தனையில இருக்கு. என் மூளைய நான் சிந்தனையா மாத்துறேன்.
எப்படி மாத்துறேன்? என் மூளைய நான் மைண்டா மாத்துறேன். அந்த மாத்துற ப்ராசஸ் தான் வாழ்க்கை. ஏன் சொல்லுவாங்கல்ல, கடைசி வரைக்கும் நீ கத்துக்கிட்டே தான் இருக்க போற, நீ சாகுற வரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்க போற. நான் சாகுறதுக்கு முந்தின நொடி வரைக்கும் கூட நான் கத்துக்கலாம் கூட இல்ல. உண்மையிலே அதுதானே உண்மை. அப்ப அந்த மைண்ட நம்ம எப்படி வச்சுக்கிறோம், நம்மளுடைய ஃப்ரீடம், நம்மளுடைய நம்மளுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது எதுல இருக்கு? நம்மளுடைய சிந்தனையில இருக்கு. அதுல பொறுப்புணர்ச்சி இருக்கணும். நான் இப்ப பவர்லெஸ்ஸா இருக்கலாங்க. நான் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், எந்த இதுவுமே எந்த இதுலயுமே ஒரு தனியார் நிறுவனமோ இல்ல எதுலயுமே இல்லை. நான் இப்போ ஒரு சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 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 மனித பிறவி. ஆனா எனக்கு பொறுப்புணர்ச்சி இல்லாம நான் இருக்கலாமானா கிடையாது, இருக்கணும். எனக்கு அப்ப எனக்கு அத்தாரிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு டெசிக்னேஷன் இருக்கணும். எனக்கு ஒரு நீ ஒரு தாளாளர், நீ அது இதுலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆசிரியர் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு மனித பிறவியாக இருக்கும் பொழுது பொறுப்புணர்ச்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்டர்ஸ் தி மோஸ்ட். அப்ப பவர்ல இல்லாத எனக்கே இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னா பவர்ல இருக்கவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு? ஏன்னா அந்த பவர் கொடுக்கறது யாரு? பவர்லெஸ். ஸோ பவர்ல இருக்கோம் இல்ல அப்படிங்கறத தாண்டி உங்களுக்கு அத்தாரிட்டி கிடைக்கலாம். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த அத்தாரிட்டியோட அந்த பவரோட சேர்ந்து அந்த பொசிஷன்ல இருக்கிற அந்த பொசிஷனுக்கே ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபாலோ பண்ணல. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்களை விட இவங்க ஊழல் கம்மியா பண்ணுவாங்கப்பா, அதனால நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம தள்ளப்படுறோம். அப்போ ஒரு பிரதருக்கு அவருடைய இண்டஸ்ட்ரியை கேள்வி கேட்கறதுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா எனக்கு தோணுச்சு. அப்பயும் ஒரு மனுஷ பிறவியா எனக்கு ஏன் தைரியம் இருக்கக்கூடாது? எனக்கும் தைரியம் இருக்கணும்ல. ஆனா எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு தனிநபரா, ஒரு சாதாரண மனித பிறவியா எனக்கு பொறுப்பு இருக்கு. நான் எப்படி கேட்க போறேன்? எப்படி எந்த சுதந்திரமா இருக்கட்டும், எதுவானாலும் இருக்கட்டும், அது பேச்சா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையோட எந்த பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், அது ஆடை சுதந்திரமா இருக்கட்டும், இல்ல நான் ஒருத்தரை பாக்குற பார்வை, அப்ப இது எல்லாத்தையும் பாருங்களேன், இதெல்லாம் புறம். All these are externals. We speak about freedom with respect to dressing, freedom with respect to traveling outside, freedom with respect to getting educated in this particular institution, inside country, outside country, all those things. Getting educated is mandatory. படிக்கிறது mandatory கண்டிப்பா. அது கத்துக்கிறது நான் சொல்றேன். But what I'm meaning to say is all these are externals. These are all overt. But what is inside? What is covered? What is actually freedom? It is totally inside the mind. When your brain has developed has evolved into a wise mind. நான் இந்த மாதிரி யோசிச்சா, நான் இந்த மாதிரி பேசினா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா, நான் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது, இல்ல நான் இந்த மாதிரி இவங்ககிட்ட இப்படி நடந்துக்கும் பொழுது, நான் இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது என்னையும் இப்படி மாத்துது, இப்படி செதுக்குது, இல்ல உடைக்குது. அதுக்கு என் கூட இருக்கிறவங்க எனக்கு தெரியாத ஒருத்தவங்க, சோலைராணி செல்லக்குட்டி நமக்கு யாருக்குமே தெரியாது, எனக்கு பர்சனலா தெரியாது. பட் டீப் இன்சைட் இட் ஷேக்ஸ் மீ. அண்ட் ஒரு டார்லிங் வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க நம்ம நாட்டுக்கு, அவங்கள அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. ஸோ அந்த டார்லிங் கேள்வி கேட்கறாங்க, இதைதான் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்தியால இருக்கிற பெண்மணிகள்லான்னு. உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். ரிபப்ளிக் டே அன்னைக்கு நிச்சயமா நமக்கு அந்த ஃப்ரெஷ் ஃப்ரீடம் ஏர் நம்ம பிரீத் இன் பண்றதுக்கு அவ்வளோ போராடினாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம தலை வணங்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன்ஸுக்கு, சந்ததியருக்கு நம்ம கண்டிப்பா அவங்கள மேலோங்கி அவங்கள காமிச்சு அவங்கள நம்ம கண்டிப்பா நம்ம செரிஷ் பண்ணணும். ஆனா ஜஸ்ட் அது மட்டும் பண்ணிட்டே இருந்தா பத்தாது. we still have long very long way to go. நமக்கு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பொறுப்பா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல, நிர்பந்தம்னு கூட சொல்லலாம். அது எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு பவர் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. மூளைன்னு ஒண்ணு இருந்தாலே போதும். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் என்னுடைய மூளை இந்த சில நிமிடங்கள் பொறுப்பா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இனிமேலும் அது பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும், பயமற்று இருக்கணும். மெயினா இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். சோலைராணி மாதிரி பல பெண்மணிகளா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், திருநங்கையா இருக்கட்டும், திருநம்பிங்களா இருப்பீங்க, தயவு செஞ்சு அதாவது சுத்தி அவ்வளவு நல்லவங்களும் இருக்காங்க, நல்ல விதமா மனிதாபிமானமா சிந்திக்கிற மூளையும் இருக்கு. நம்மள அவங்க சிந்தனையாலே, பார்வை கூட வேணாம், அவங்க சிந்தனையாலே நம்மள மொத்தமா ஒட்டைக்கிறவங்களும் இருக்காங்க.
அப்படி காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுங்கன்னா வீரவசனம் பேச மாட்டேன். அதெல்லாம் இளம் பருவத்துல அப்படி தோணும். நம்ம நிம்மதியா வாழலாம், கண்டிப்பா நம்மளால வாழ முடியும். அப்போ நமக்கு முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்னாலதான் எங்க அம்மாவோட மானம் போயிடும், என்னாலதான் என் குடும்ப மானம் போயிடும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி நினைச்சு உங்க உயிரை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. உங்களுடைய மானம் அப்படிங்கிறது உங்க உடம்புலையோ இல்ல யாரோ ஒருத்தர் பேசின பேச்சுலையோ இல்ல அது நம்ம குடும்ப வம்ச வழியில தான் இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னோட மானம் அப்படிங்கறது நான் சிந்திக்கிறதுல தான் இருக்கு. இன்னொருத்தருக்கு அப்படி சிந்திக்க தெரியல, ஒழுங்கா மனிதாபிமானத்தோட பகுத்தறிவோட சிந்திக்க தெரியல அப்படின்னா அவங்கதான் மானமற்று வாழ்றாங்க. அதுக்காக நீங்க உங்க உயிரை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இதா இருந்ததா ப்ளீஸ் 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 மென்டல் ஹெல்த் சார்ந்து மனநலம் சார்ந்த நிபுணர்களை ஒழுங்கா அந்த இண்டஸ்ட்ரியிலையுமே அந்த துறையிலையுமே ஒழுங்கா பண்றவங்களும் இருக்காங்க. தேவையில்லாம பைசாக்காக அந்த மாதிரி இது பண்ண எல்லா டொமைன்லயுமே இருக்கு. அப்ப அதுல ஒழுங்கா இருக்கவங்கள தயவு செஞ்சு அணுங்க. பெற்றோர்கள் தயவு செஞ்சு கூட உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க புதல்வன் புதல்வி இல்ல திருநகை திருநபி யாரானாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு கூட நில்லுங்க. டக்குன்னு ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு அசிங்கப்படுத்தும் போது அந்த ஷேமோ, அதாவது ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறவங்க இல்ல ஒரு பொறுப்புல இருக்கவங்க கைட் பண்ணணும், ஷேம் தூக்கி போடக்கூடாது. there's difference between guiding and throwing shame on people. so அப்போ இதுல எப்படின்னா என்னால ஒரு படம் எடுக்க முடியுது, நான் எப்படினாலும் படம் எடுப்பேன்றது வேற. நான் நல்ல கருத்தை சொல்லுவேன், ஆனா அதுல அவ்வளவு வயலன்ஸ் வைப்பேன், அவ்வளவு போட்டு ஐயோ ரொம்ப நல்ல விஷயத்த எதுக்குப்பா இப்படி கொண்டு வர்றீங்க அப்படிங்கறதால எனக்கு தோணும். எனக்கு இப்ப நான் அதை ரொம்ப தைரியமா நான் சொல்றேன், கண்டிப்பா நான் சொல்றேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம்னா, மறுபடியும் நான் சொல்றேன், இவங்களை விட இவங்க ஊழல் கம்மியா பண்ணுவாங்க, அதனால இவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இது பாலிடிக்ஸோட உச்சக்கட்ட ஷேம். இன்னொன்னு, உங்க நாட்டுல இப்படிதான் எல்லா பெண்மணிகளும் அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? உச்சக்கட்ட ஷேம் டு ஆர் நேஷன். சோலைராணி மாதிரியோ இல்ல இன்னும் ஒவ்வொரு பெண்மணிகளா இருக்கட்டும், ஆண்மகன்களா இருக்கட்டும், திருநங்கையா இருக்கட்டும், திருநம்பிகளா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் இப்படி இறந்து போறாங்க. இல்ல அது பாலியல் ரீதியா இருக்கட்டும், இல்ல என்னை ஷேம் பண்ணிட்டாங்க, என்னை கேஸ்ட் ரீதியா, என்னை ரேசிசம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க, அதனால நான் தவறி போறேன் அப்படின்றது அந்த ஒரு நபர் தவறி போறதில்ல. அதை மொத்தமா நம்ம 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 எல்லாரோட யோசிச்சு பாருங்களேன். சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன, சொசைட்டி அப்படிங்கிறது என்ன, பலருடைய மூளை, நம்மளுடைய மூளை ஒழுங்கான மைண்ட் ஆகல. அப்போ தயவு செஞ்சு ஸ்கூல்ஸா இருக்கட்டும், காலேஜஸா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிரெயின் டெவலப் ஆயிட்டே இருக்குல்ல, அந்த பிரெயினை ஒரு பக்குவமடைஞ்ச மைண்டா மாத்துங்க. ஹியூமேன் அண்ட் வைஸ், மனிதாபிமானம் உள்ள பகுத்தறிவு நிறைந்த ஒரு ஒரு பக்குவமடைந்த ஒரு மூளையா அதாகட்டும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு விரும்பின விஷயங்கள்ல அது பொறுப்புணர்ச்சியோட அவங்க செய்யட்டும். நான் யாரையும் காயப்படுத்தல, எனக்கு தெரிஞ்சு நான் பொறுப்பா தான் பேசியிருக்கேன். இது நான் தெனாவட்டா சொல்லல, ரொம்ப பொறுப்பா நான் சொல்றேன். அதனால அப்படி உங்களுக்கு ஏதாவது காயமா இருந்துச்சுன்னா அது என்னன்னு நீங்க கோடிட்டு காட்டுங்க, நான் திருத்திக்கிறதுக்கு. அது உண்மையிலேயே அதை ஏத்துக்க வேண்டிய விஷயமா இருந்தா நான் அதை ஏத்துக்கிறேன், திருத்திக்கிறேன். நன்றிகள்.